விஜய் டிவிகே தலைவர் வந்துட்டு சொல்றாரு, இலவசம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2024 விழுப்புரத்துல நடந்தப்ப சொன்னார். ஆனா இப்ப என்ன மகளிர் தினத்தன்னைக்கு நிறைய இலவச பொருட்கள் தராரு. இப்ப இலவசம் கொடுக்கணும்ன்றீங்களா இல்ல கொடுக்க கூடாதுன்றீங்களா? இது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வேற யாரும் அமெரிக்காக்காரங்கிட்ட வாங்கி அதை நீங்க இவருக்கு கொடுத்தீங்கன்னா இலவசம்னு சொல்லலாம். உங்ககிட்ட வசூல் பண்ற வரி வருவாயிலிருந்து தான் அரசாங்கம் உங்களுக்கு உதவி பண்ணுது. அது வெல்ஃபேர் ஸ்டேட் தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. இலவசம் சொல்றதே தப்புன்ற அப்படி சொல்ல வரல. விஜய் வந்து விஜய் சொன்னதை விடுங்க, நான் அதை சொல்ல. இலவசம் அப்படின்றதே தப்பு விக்கிரவாண்டி மாநாட்டுல சொல்லாதவரு மற்ற இடங்கள்ல நடைபெற்ற மாநாடுகள்ல பொதுக்கூட்டங்கள்ல வருது இல்லைங்க. அதனால சொல்லிட்டேங்க, நாய் வேஷம் போட்டா குறைச்சே ஆகணும் இல்லைங்க. நாடகம் அவ்வளவுதான். விஜய் அவர்கள் நாடகம் நடிக்கிறார். பாலிடிக்ஸ் 1000 2000 2500 சீமான் முடிஞ்சா 3000 சொல்லிக்கிட்டோம். 114 மாவட்ட பொறுப்பாளர்கள்ல 4 பேர் மட்டும்தான் பெண் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இதை வச்சு நீங்க வந்து பெண் உரிமையோ சமூக நீதியோ நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படி நடைமுறைப்படுத்த உங்களோட திட்டங்கள் ஏதாவது சொல்லுங்க. ஓகே முஸ்தபா. இல்லை, கண்டிப்பாக 140 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 மாவட்ட செயலாளர் தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்ல நாம் தமிழரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேட்பாளரே வந்து பாதி போட்டிருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை மாவட்ட செயலாளராக கொடுப்பது, இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா சரி பங்கு சீமான் அவர்கள் கொடுத்த மாதிரி கொடுக்குன்ற நோக்கம். முடிந்த அளவு 3ல் 1 பங்கு கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதையும் தாண்டி பெண்களுக்கு தேவையான பல திட்டங்களை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி ஒரு தேர்தல் வாக்குறுதியில் சொல்ல போகிறாரு. அதை சார்ந்து நல்ல விஷயங்களை செய்வாங்க நான் பார்க்குறேன். நீங்கள் நாம் தமிழர் ஒரு கோட்பாடு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து புதுசாக வந்து களத்தில் வந்து அரசியல் வரோம்னு சொல்லி. இன்றைக்கி திமுக அரசாங்கம் முஸ்லீம் அதிகமாக வாக்காளர் இருக்கிற இடத்துல முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. தேவர் அதிகமாக இருக்கிறத தேவர் வேட்பாளர் நிறுத்துறாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் மாற்று, நாங்கள் அதெல்லாம் கிடையாது, ஜாதி கிடையாது, பார்த்திங்கன்னா மதம் கிடையாது, நாங்கள் எங்களோட கொள்கை எங்களோட சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நாம் தமிழர் இன்றைக்கி 10 இஸ்லாமிய வேட்பாளர், பாபநாசத்தில் இஸ்லாமியர் வேட்பாளர் ஜவஹர்லால் நிறுத்துறாங்க. அங்கே கொண்டு போய் இவங்க போய் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துறாங்க. நாகப்பட்டினத்தில் நிசாமுத்தீன், ஷானவாஸ், தமீம் அன்சாரி ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துறாங்க. அங்கே கொண்டு போய் ஃபரானா ஃபாத்திமா ஒருத்தர் நிறுத்துறாங்க. திருவல்லிக்கேணியில் ஆயிரவிளக்கு ஹுசேன் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க மாற்றுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்கல்ல, இவங்க எப்படி நிறுத்துவீங்க? நான் கேட்குறேன்னா இவங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா திராவிடத்துக்கு தமிழ் தேசிய மாற்று, நாங்கள் ஜாதியை பார்க்க மாட்டோம், மதத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச இடத்துல 10 இஸ்லாமியர் தொகுதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இஸ்லாமியருக்குள்ள எங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர் வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாங்களா, வஹாபுன்னு ஒருத்தர் பாளையங்கோட்டையில் நிற்கிறாரா, அங்கே கொண்டு போய் நீங்கள் போய் இஸ்லாமிய வேட்பாளரை மோத விடாதீங்க, சகோதரத்துவத்தை கொண்டு வராதீங்க. அந்த இடத்துல பாளையங்கோட்டை போய் இஸ்லாமிய வேட்பாளர் மோத ஏற்கனவே அவர்கள் முதல் ஆளாக அவர்கள் தான் வேட்பாளர்கள். வஹாப் 5 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. வஹாப் எம்எல்ஏவா இருக்கிறாரு. வஹாப் எம்எல்ஏவா இருக்கிறாரு. உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர் வாக்காளரை கவரணும், இஸ்லாமிய வேட்பாளர் தேவைப்படுது, கிறிஸ்தவ வாக்காளர் கவரணும், கிறிஸ்தவ வேட்பாளர் தேவைப்படுது. அப்போ நீங்க மாற்றம் நீங்களும் அதே திமுக அதே அண்ணா திமுக தானே, நீங்க என்ன மாற்றம் சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சொல்ற பல விஷயங்களை 50 வருஷத்துக்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. தமிழ்நாட்டு சார்ந்த இஷ்யூவும் சரி, தேசிய இஷ்யூவும் சர்வதேச இஷ்யூவும் அதெல்லாம் வந்து அவங்களால செயல்படுத்த முடியல, அது வெற்றி பெற முடியல, மக்கள் ஆதரவு அதுக்கு இல்லைன்றதால் தான் இன்றைக்கி அவங்க அதெல்லாம் வந்து பேசுகிறத விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் சீமானும் கற்பனையாக நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல, அதை செயல்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது ஒன்று அவர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் போயிடுவாங்க, இல்லைன்னா அவர் கட்சியை மக்கள் வந்து இப்போ ஒரு 8% கொடுத்துருக்காங்க இல்லையா, அது படிப்படியாக குறைஞ்சிரும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருக்காங்க மக்கள் வந்து நடைமுறையில் பார்க்குறாங்க. நடைமுறையில் இன்றைக்கி விஜய்க்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குங்க. இது வரைக்கும் வந்திருக்கிற நான் வந்து இது ஜெயிச்சிருவார் போயிடுவார்லாம் இல்லை. இந்த கிவன் கண்டெக்ஸ்ட் மாற்று யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திராவிட கொள்கைகளுக்கு அல்லது ஆண்டவர்களுக்கு ஆண்டு கொண்டிருப்பவர்கள் என்றால் அது நிச்சயமாக சீமானுக்கு வர்றதுக்கு இன்னும் 100 வருஷம் கூட ஆகலாம். விஜய்க்கு வருவதற்கு ரொம்ப சீக்கிரமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் அவரை நேசிக்கிறாங்க, அவர் ஆதரிக்கிறாங்க, அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், அதுதான் சரியானதுன்னு நான் சொல்ல. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறது தானே ஜனநாயகத்தில்.
ஜனநாயகத்தில் வந்து மக்கள் வந்து ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கிட்டான்னா அவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கிட்டு போனோம். பெரும்பான்மை ஜனநாயகம். அதனால் மாற்றாக வரக்கூடிய வாய்ப்பு 2026 தாவேக்காவுக்கு தான் அதிக அளவில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.